உண்மையாலுமே தளபதி வந்து வேற லெவல் தான்ப்பா அப்படின்னு சொல்லி நெறைய பேர் ட்வீட் போட்டுட்டும், நெறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டும் வந்துட்டுருக்காங்க. அது என்னன்றத இந்த வீடியோல பார்க்கலாம். ரீசென்ட்டா வந்து நடிகர் நாசர் அவர்கள் வந்து ஒரு இன்டர்வியூ ஒண்ணு குடுத்திருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து மதன் கௌடி அவர்கள் கூட வந்து சில இன்டர்வியூல, கான்வர்சேஷன்ல நெறைய விஷயம் பேசிட்டு இருந்தாங்க. தமிழ் சினிமா பத்தியும் சரி, அதேமாரி அவர் கடந்து வந்த எல்லா பாதைகளையும் பேசிட்டு இருக்கும்போது, முக்கியமா வந்து அவரோட லைஃப்ல நடந்த ஒரு இன்சிடென்ட்ட பத்தியும், அதேமாரி தளபதி விஜய் அவர்கள பத்தியும் வந்து ஒரு விஷயம் பேசினாரு. அந்த விஷயம் தான் இப்ப அதிகம் பரவிட்டு இருக்கு. சோசியல் மீடியாவுல அதிகம் பரவிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி ஆகணும். அதிலயும் முக்கியமா அவர் சொன்ன விஷயம் என்ன அப்டின்னா வந்து, விஜய் மாரி யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா, என் பையன் வந்து விஜய் மாரியே வந்து ட்ரெஸ் பண்ணிட்டே இருப்பான். ஏன்னா கிட்டத்தட்ட வந்து நாசர் அவருடைய பையன் வந்து சின்ன வயசுலேருந்தே விஜயோட ஃபேனு அப்டின்றதுனால, அவர மாரியே டான்ஸ் ஆடுறதும், அவர மாரி ட்ரெஸ் போட்டுக்கிறதும், அவர மாரி எல்லாமே எல்லா ஆட்டிட்யூடும் அவர மாரி பண்றதையே வந்து நாசர் அவர்கள் அதிகம் கவனிச்சு அப்போ அவர்கிட்ட கேட்டுருக்காங்க. "என்னடா நான்லாம் நடிகரா இருக்கேன். நீ என்னடா வேற ஒருத்தவங்க ஃபேனா இருக்க?" அப்டின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்கும்போது கூட, அப்போ வந்து நாசர் அவர்களுடைய பையனே வந்து ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. "அப்பா இதெல்லாம் வந்து ஃபேன்ஸ் நான் வந்து விஜய் சாரோட ஃபேனு. நான் தீவிரமான ஃபேனு" அப்டின்னு சொல்லி அவங்க அப்பா கிட்டயே வந்து இந்த விஷயத்த வந்து அவர் பையன் பேசின விஷயம் வந்து அவர் நாசர் அவர்களே மென்ஷன் பண்ணி சொல்றாரு. அதே மாரி ஒரு கட்டத்தில வந்து அவருக்கு வந்து அதாவது நாசர் அவருடைய பையன் வந்து கிட்டத்தட்ட உடம்பு சரியில்லாம வந்து ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிருக்காங்க. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆயிட்ட பிறகு அவங்க வந்து கோமால போற அளவுக்கு ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ கோமால போனதுக்கப்புறம் வந்து நெறைய விஷயம் அவர் நினைவுகள் எல்லாம் மறந்துட்டாரு அப்படின்ற விஷயம் வந்து ரொம்ப சோகத்தில இவங்க குடும்பத்த ஆழ்த்தியிருக்கு அப்படின்ற விஷயத்தையும் மென்ஷன் பண்ணி சொல்றாரு. அதிலயும் வந்து கிட்டத்தட்ட அவர் கண் முழிக்கும்போது வந்து அம்மா, அப்பான்ற பேர் கூட தெரியாம வந்து யார் என்னன்றே தெரியாம இருந்த சூழ்நிலையில இருந்திருக்காராம். ஆனா வந்து அவர் கண் முழிச்சோனே ஒரே ஒருத்தர் பேர் தான் சொல்லியிருக்காரு. விஜய் அப்படின்ற ஒரு பேர் சொல்லியிருக்காரு. ஸோ எல்லாருமே கண்ணீர் மல்க அந்த நேரத்தில இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதே மாரி சொல்லும்போது கூட, என்னடா அம்மா, அப்பா கூட ஞாபகம் வச்சுக்காம விஜய்ன்னு ஒருத்தர ஞாபகம் வச்சிருக்கானே அப்படின்னும்போது, அப்பதான் அவர் எந்த அளவுக்கு அவர் தீவிரமான விஜய் ஃபேன் அப்படின்ற விஷயத்த வந்து தெரிய வருது. அதே மாரி கோமால போயிட்டு நெறைய விஷயம் நினைவுகள் எதுவுமே வராத நேரத்தில கூட, சரி விஜய கூப்பிட்டா தான் அந்த நினைவு வரும் போல இருக்கு. ஏன்னா விஜய்ன்னு சொல்றாங்களே அப்படின்றனால, நாசர் அவர்கள் வந்து விஜய் அவர்கள்கிட்ட போய் சொல்லியிருக்காரு. சொன்னதுக்கப்புறம் இது மாரி என் பையன் வந்து இந்த மாரி ஆயிட்டான். அதனால வந்து நீங்க பார்க்க முடியுமா அப்படின்னோனே, உடனே விஜய் அவர்கள் வந்து நான் பார்க்குறேன் அப்படின்ற மாரி சொல்லி, கிட்டத்தட்ட வந்து அவங்க பையனுடைய அந்த கோமா ஸ்டேஜ்ல இருந்த விஷயத்துல எல்லாமே மாத்தி, ஹெல்ப் பண்றதுக்காக என்ன பண்ணியிருக்காரு, நெறைய விஷயம் அவர் அடிக்கடி மீட் பண்ணியிருக்காரு. அடிக்கடி மீட் பண்ணி நெறைய விஷயத்துல வந்து நினைவுக்கு கொண்டு வந்திருக்காரு. நெறைய மெமரீஸ் அவர் நினைவுக்கு கொண்டு வந்து, அதுக்கப்புறம் வந்து விஜய் அவர்களே வந்து நான் வரட்டுமா, நான் வந்து பார்க்கட்டுமா அவர அப்படின்னு சொல்லி, நாசர் அவர்களே ஒரு கட்டத்துல வேணாம் இருக்கட்டும், நீங்க உங்க வேலைய பாருங்க, நீங்க பிஸியா இருப்பீங்கன்னு சொல்லியிருக்காரு. பட் அதெல்லாம் தாண்டி இல்ல பரவால்ல நான் வரேன் அப்படின்னு சொல்லி நாசருடைய பையன போய் வந்து அடிக்கடி விஜய் அவர்கள் பார்த்து அவருடைய மெமரீஸ் எல்லாத்தையும் கெயின் பண்ணியிருக்காரு. அதே மாரி அவர் பழைய நினைவுகள கொண்டு வந்து ஒரு நார்மலா ஆக்குற அளவுக்கு அவர் வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காருன்ற விஷயத்த வந்து இப்ப நாசர் அவர்கள் வந்து மென்ஷன் பண்ணி சொல்றாரு. அதே மாரி அந்த நேரத்தில வந்து விஜய் அவர்கள் வந்து கிட்டார் ஒண்ணு கிஃப்ட் பண்ணியிருந்தாராம். ஸோ கிஃப்ட் பண்ணி கூட என்ன சொல்லியிருந்தாருன்னா, கண்டிப்பா வந்து நீ மியூசிக்லாம் வாசிக்கணும். ஸோ உனக்கு எல்லாமே டேலண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி விஜய் அவர்கள் அந்த அளவுக்கு மோட்டிவேட் பண்ணியிருக்காரு நாசரோட பையன அப்படின்ற விஷயத்த இப்ப வந்து மென்ஷன் பண்ணி நாசர் அவர்கள் விஷயம் சொன்னது தான் வந்து இப்ப பரவலா பேசப்பட்டுட்டு இருக்கு. அதே மாரி ஃபேன்ஸ் எல்லாரும் சொல்லிட்டு இருக்காங்க. தளபதி விஜய் அவர்கள் வந்து உண்மையிலேயே கிரேட் தான்பா. அவர் உண்மையிலேயே வந்து பெரிய தளபதி தான் அவரு. ரியல் லைஃப்ல இந்த அளவுக்கு ஹீரோவான ஒரு விஷயத்த பண்ணியிருக்காரு. இது யாருக்கும் தெரியாமயே இருக்குன்னு சொல்லி ரொம்ப எமோஷனலா ஃபேன்ஸ் எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஸோ இத குறித்தும் சரி, உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு போங்க. அண்ட் மறக்காம இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.